இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு அந்நாட்களில் ஏற்பட போகிற, அதாவது வரப்போகிற நாட்களில் ஏற்பட போகிற கோபாக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பழிவாங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய பழிவாங்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 21:21 வசனம் 22 வசனம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா பழிவாங்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது அதிகமாக நிறைய சபைகள் எடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலாம் கவனமாக கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இது வரலும் அதிகபட்சமாக யாரும் எடுத்ததா எனக்கு தெரிஞ்சதில்லை. சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழிவாங்கும் நாட்கள் அப்படின்ற விஷயத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம வாசிக்கலாம். அதாவது ஐசாயா 61:1 வசனம் 2 வசனம் இருக்குது. அதுதான் பழிவாங்கும் நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் அதை இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் லூக்கா 4வது அதிகாரத்தில் அவர் வாசிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து சொந்தமாக ஐசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் எப்படி வாசிக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். சரி, லூக்கா 4:17 போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஐசாயா 61:1-2 நான் வாசிக்கிறேன். நான் ஐசாயா 61:1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காய கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அழுத்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீதியை சரிக்கட்டும் நாள், இல்லைன்னா த டேஸ் ஆஃப் வெஞ்சன்ஸ், இல்லைன்னா த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா பழி வாங்கும் இல்லைன்னா பதில் கொடுக்கும் நாளாது. யாருக்கு? புறஜாதியருக்கு, புற தேசத்தாருக்கு, பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் நாள், இல்லைன்னா யூத ஜனங்களை கொடுமைப்படுத்தினால அது கர்த்தர் பதில் கொடுக்குற நாள் அப்படின்னு சொல்லிட்டு யூத ஜனங்களை கொடுமைப்படுத்துறனாலையும், அதாவது இஸ்ரேல் தேசத்தை அங்கே ஜெருசலேமில், குறிப்பாக ஜெருசலேமுடைய அந்த இடங்களை பங்கு போட்டுக்கிறனால, பங்கு போட்டு இந்த யூத ஜனங்களை வெளியே கொண்டு வரனால, வெளியே தள்ளுறனால புறஜாதியர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நியாயம் விசாரிக்கிறாராம், நியாயம் தீர்க்கிறாராம். அது கர்த்தருடைய ஒரு கோபாக்னி நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை. சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலாம் வருகையில் பார்த்தீங்கன்னா நீதியை சரிக்கட்டும் நாள் அந்த காரியத்தை அவர் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லூக்காவில் இயேசு கிறிஸ்து எப்படி, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அந்த சுருள் கொடுக்கப்படுது, அப்போது அவர் எப்படி வாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதியை சரி கட்டும் நாள், இல்லைன்னா அந்த வெஞ்சன்ஸ் பழிவாங்கும் நாளை அதை அவர் வாசிக்கலை. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். லூக்கா 4:17 வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறுமைப்பட்டவர்களை விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழி வாங்கும் நாளை மட்டும் அவர் படிக்கலை. ஏன் அப்படின்னா முதலாம் வருகையில் அவர் பழி வாங்க வரல, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளுதல், மெஸ்ஸியா என்கிறவர் ஏற்றுக்கொள்ளுதலும், அதே நேரத்தில் பாவத்தை சுமப்பதற்கும் பாவத்தை நம்ம இடத்துலேருந்து எடுப்பதற்கும் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் வருகையில் நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் பழி வாங்கும் நாள்
அடுத்த 2ஆம் வருகையில் அந்த நாட்களை அவர் வைத்திருக்கிறாராம். சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் நாள் அப்படின்னு இருக்கு. லூக்கா 21 பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 21, 22வது வசனம். சரி, ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழிவாங்கும் நாட்கள் அவர் வந்து வாசிக்கலை 1ஆம் வருகையில். ஸோ அந்த பழிவாங்கும் நாள்னா என்ன, ஏன் பழி வாங்கணும், என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நம்ம இந்த பைபிள் ஸ்டடி. முதல்ல அந்த பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆரம்ப நிலைமையிலேருந்து நம்ம போகலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆரம்ப நிலைமையிலேருந்து. இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆரம்ப நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நம்ம ஒரு கதை மாதிரி நான் கொண்டு போகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம், அதே நேரத்தில் ஆதியாகமம் 15 அதிகாரம், இது 2 அதிகாரத்தையும் வச்சுங்க. 14, 18, 13 to 18 இது போல் இந்த வசனங்களை நீங்கள் மொல்லமாக வாசிங்க. இந்த ஆதியாகமம் 13 அப்புறமா 15 இதில் பார்த்தீங்கன்னா ஆபிராம் ஈராக்கு தேசத்திலிருந்து கர்த்தரால் அழைக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு, அதாவது கர்த்தருடைய இடத்துக்கு, அதாவது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. ஆனால் பழைய பேர் வந்து அந்த கானானியர்கள் வாழ்ந்த அந்த கானான் தேசத்துக்கு, கானானியர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்புக்கு உனக்கு நான் தரேன், நீ அங்கே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கு தேசத்துலேருந்து, அதாவது ஈஸ்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாரு, அப்படியே நேராக வெஸ்ட்டுக்கு வர்றாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈராக்கிலேருந்து ஆபிராம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய குடும்பம் முழுவதுமாக நேராக கானான் தேசத்துக்கு புறப்பட்டு இங்கே வந்துடுது. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு புறப்பட்டு வந்துடுது. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு புறப்பட்டு வந்த ஆபிராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மம்ரே அப்படின்ற ஒரு நண்பர் ஒருவரோட பழக்கம் ஏற்பட்டு, அந்த மம்ரே அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய இடம் வச்சுருந்தாராம், நிலப்பரப்பு வச்சுருந்தாராம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாம்ரே பள்ளத்தாக்கு, அப்படி இல்லைன்னா மாம்ரே சமவெளி பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாம்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பச்சை பசேல்னு நல்ல பெரிய 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 மரங்கள்லாம் நிறைய மரங்கள் இருந்து தான். ஸோ அந்த மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நிழல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடங்கள்ல என்ன பண்ணுறோன்னா ஆபிரகாமுடைய அந்த கூட்டத்தார் எல்லாமே தங்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோத்து ஆபிரகாம் கூட வந்தவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் விட்டு லோத்து வந்து தனியாக சோதோம் குமோராக்கு, அவரும் அவருடைய அந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் தனியாக அவங்க சோதோம் குமோராக்கு தனியாக போயிடுறாங்க. ஸோ லோத்து போன பின்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா மாம்ரே அப்படின்ற ஒரு கானான் தேசத்தில் வாழக்கூடிய ஒரு ஜாதி, அந்த மாம்ரே அப்படின்றவரோட பழக்கம் ஏற்பட்டு அவருடைய இடத்துல என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் தங்குறார். ஸோ ஆபிரகாம் அவருடைய கூட்டங்கள்லாம் தங்கும் பொழுதும் அங்கே வந்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறாராம். இதெல்லாம் 15வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 15 நீங்கள் படிக்கலாம். என்ன ஆபிரகாமோட வெளிப்படுத்துறாரு அப்படின்னாக்கா, இந்த பூமியில் நீ இருக்கிறியப்பா, நீ பாருங்க இங்கே நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 4 பக்கமும் நீ எங்கெங்கெல்லாம் பார்க்குறியோ இந்த இடங்கள்லாம் உன்னுடைய வரப்போகிற சந்ததியாருக்கு நான் கொடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. 1 அதாவது என்னன்னாக்கா, இதுக்கு பேர் நடத்தினா லேண்ட் கவனன்ட் அப்படின்வாங்க. அதாவது ஓனர் யார் அப்படின்னா கர்த்தர். அந்த இஸ்ரேல் இல்லைன்னா அந்த கானானுடைய அந்த நிலப்பரப்பு வந்து கர்த்தருக்குரியது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது யூத ஜனங்களுக்கு சேர்ந்தது கிடையாது, எனக்கும் உங்களுக்கு சேர்ந்தது கிடையாது. ஸோ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய சந்ததியாருக்கு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு நான் கொடுப்பேன். 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஆனால் 400 வருடங்கள் கழித்து தான் நான் அந்த இடத்த கொடுப்பேன். ஏன்னா அங்கே வந்து அமோரைட்ஸ், எமோனியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ அந்த அமோரைட்ஸ் அப்படின்ற ஒரு கானானியர்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 400 வருடங்கள் கழித்து தான் உன்னுடைய சந்ததியாருக்கு, அதாவது 4வது தலைமுறைக்கு தான் நான் இந்த இடத்த கொடுப்பேன். ஒரு தலைமுறைக்கு தோராயமாக 100ன்னு வச்சுக்கலாம், புரிஞ்சுங்களா? 4 தலைமுறை 400 வருஷங்களுக்கு பிறகு தான் நான் அந்த இடத்த கொடுப்பேன். ஆனால் உன்னுடைய தலைமுறைகள் வந்து ஈஜிப்ட் இல்லைன்னா எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. ஏன்னாக்கா அது பின்னாடி நீங்கள் படிச்சிருக்கலாம். அதாவது யோசேப்பு அங்கே இருந்தார், யோசேப்பு ஒரு கவர்னராக இருந்தார். அதுக்கப்புறம் யோசேப்பு மரித்த பின்னாடி அங்கேருந்து ஃபேரோ என்ன பண்ணார், ஃபரோவா வந்து இந்த ஜனங்களெல்லாம் யூத ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்தில் வச்சுக்கிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷம் அடிமைத்தனத்தில் உன்னுடைய சந்ததியார், அதாவது ஆபிரகாம் இல்லைன்னா ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் அங்கே இருப்பாங்க. 400 வருடங்கள் கழித்த பிறகு திரும்ப நீங்கள் இந்த கானான் தேசத்துக்கு வரும்போது இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த அமோரைட்ஸ், இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு வந்து 400 வருடங்கள் நான் அவகாசம் கொடுக்குறேன். ஏன்னா கானானியர்களுடைய அந்த பாவம் வந்து இன்னும் முழுமை அடையலை. அந்த கானானியர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே குடும்பத்தில் திருமணம், பல திருமணங்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலைகளை கும்பிடுவது, பலிகள், சிறு சிறு குழந்தைங்களெல்லாம் பலி, அதுக்கப்புறமா நிறைய உருவங்கள் எல்லாம் வைத்து, சிலைகள் எல்லாம் வைத்து, படங்களெல்லாம் அதாவது செதுக்கி, அதாவது
கல்லினாலேயோ இல்லைன்னா வந்து ஒரு மரங்களினாலே எல்லாம் செதுக்கி அந்த உருவங்களெல்லாம் வைத்து பலதரப்பட்ட உருவங்கள், நீருக்கு ஒரு தெய்வம், காற்றுக்கு ஒரு தெய்வம், குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தெய்வம், பலி, மழை, பஞ்சம், பட்டினிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம், இது போல் நிறைய தெய்வங்களெல்லாம் அவங்கள உண்டு பண்ணி அதுக்கு பலிகளெல்லாம் செலுத்தி, குழந்தைகளெல்லாம் பலிகளை செலுத்தி, அதே நேரத்தில் அந்தந்த ஸ்தாபனத்துக்குள்ள பலவிதமான பாலியல் ரீதியான தவறுகள்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கனால இந்த பாவம் முற்றி ஒரு முழுமை அடைவதற்கு தோராயமாக 400 வருடங்கள் ஆகுமா. இதெல்லாம் வந்து லேவியராகமம் 18 நீங்கள் படிச்சிங்கன்னா, லேவியராகமம் 18 நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போல் பாவங்கள்னால அந்த அமோரைட்ஸ், அந்த எமோனியர்கள் வந்து அங்கே அது போல் செஞ்சுட்டு இருக்கிறனால அவங்க பாவம் முழுமையடைய 400 வருஷம். ஆனால் அவங்களுக்கு 400 வருஷம் அவகாசமாக கொடுக்குறேன். ஆனால் அவங்க திருந்துனாங்கன்னா அங்கேயே இருக்கலாம் அவங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எகிப்தில் இருக்கிறீங்க. எகிப்தில் 400 வருடம் முடிந்த பின்னாடி நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அங்கேருந்து ஒரு மூலமாக நீங்கள் வெளியே வரும்பொழுதோ, இங்கே கானானுக்கு வரும்பொழுதோ, அந்த எகிப்தியரையும் நான் பழி வாங்குவேன். ஏன்னா உங்களிடத்துல எப்படி நடந்துக்கினாங்க, மோசமாக நடந்துக்கினாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வெஞ்சன்ஸ், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னாக்கா இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் போய் பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி எடுக்கல. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இப்படி தான் பவுல் வந்து சொல்கிறார். யாரு? ரோமருக்கு சொல்கிறார். அதே நேரத்தில் ஐசாயாவும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் பல இடங்கள் எழுதியிருக்கு. அதாவது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மன்னிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பிறரை மன்னிக்கணும், பிறரை அதாவது எதிராளியை நீ சிநேகி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டத்திட்டம். ஆனால் கர்த்தருக்கே அந்த சட்டத்திட்டம் இல்லை அப்படின்னாக்கா இது வந்து அந்த என்னுடைய ஜனங்க என்னுடைய இடத்துல அவங்க இது போல் நடந்து கொள்ளும் பொழுதோ நான் இது போல் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாவங்கள் முற்றி என்ன ஆகுதுனாக்கா அந்த கானானிய தேசத்தில் இருந்தவங்களை வந்து என்ன பண்ணுமா, அந்த இடம் வந்து வாந்தி பண்ணி போடுமா. அந்த இடத்துல நீங்கள் தங்க முடியாதான். ஸோ அதனால் நீங்கள் பாவம் பண்ணீங்க, அந்த இடத்துல இருக்க முடியாது. அது புறஜாதியாக இருந்தாலும் சரி, யூத ஜனங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சட்டத்திட்டத்துக்கும் பரிசுத்தமாக அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கை கொண்டீங்க அப்படின்னா கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக நீங்கள் இல்லை, அது கானானியராக இருந்தாலும் சரி, இல்லை யூத ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடம் உங்களை வாந்தி பண்ணி போடும், இல்லைன்னா அந்த இடம் உங்களை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி. நானே உங்களை அடித்து விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி. நானே அடித்து விரட்டிடுவேன் இல்லை துரத்திடுவேன் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னாக்கா, ஆதாம் ஏவாள் முதல்ல பாவத்தில் விழுந்த போதோ எதனால் அப்படின்னா, முதல்ல ஒரு பொய்யை நம்பி, முதல்ல வேத புஸ்தகத்தில் ஒரு பொய்யை நம்பி, ஒரு பொய்யை அதை வந்து உண்மைன்னு சொல்லி நினச்சி ஒரு பொய்யை சொல்லும் பொழுதோ, இல்லை அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ, அந்த பொய்யை விசுவாசிக்கும் பொழுதோ, அந்த பொய் அப்படின்ற ஒரு காரியத்தில் அவங்க மாட்டிக்கிட்டனால, அதிலிருந்து பாவத்தில் விழுந்தனால, கர்த்தருடைய சட்டத்திட்டத்துக்கு அவங்க ஒரே ஒரு முக்கியமான சட்டத்திட்டத்தை அவங்க மீறினால ஆதாம் ஏவாளும் வெளியேற்றப்பட்டாங்க. அந்த இடம் வந்து வாந்தி பண்ணி போட்டுச்சு. அதனால் வந்து ஆதாம் ஏவாளும் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்களால இருக்க முடியல. அதே மாதிரி அந்த இடத்துல கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் அந்த கானான் தேசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அது போல் நீங்கள் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஓனராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து நான் உங்களை துரத்திடுவேன் அப்படின்றதான் இதனுடைய லேண்ட் கவனன்ட், இல்லைன்னா ஆப்ரஹாமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது ஆதியாகமம் 13, 15, லேவியராகமம் 18. ஸோ இந்த லேவியராகமம் 18 பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாலியல் ரீதியான பாவங்கள், அதாவது பார்த்தா குடும்பத்துக்குள்ளே புரியுதுங்களா, அப்பா மகள், அது போல் நிறைய பாவங்கள்லாம் அதெல்லாம் அங்கே லிஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ இது போல் பாவங்கள் எல்லாம் அந்நிய ஜனத்தினுடைய அந்த பாவத்தெல்லாம் நீங்கள் பார்த்து அந்நிய ஜனங்க செய்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அந்த ஜனனுடைய பாவத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா உங்களை அந்த தேசத்துலேருந்து, அதாவது அந்த கானான் தேசத்துலேருந்து இல்லைனா இஸ்ரேல் தேசத்துலேருந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து ஆபிரகாமுக்கு இது எல்லாத்தையும் சொல்கிறார். ஆனால் அப்போ ஆபிரகாம் எங்கே இருந்தார் அப்படின்னா, மாம்ரே அவருடைய அந்த இடத்துல சமவெளி பூமியில் அங்கே இருக்கார். அவரோட சாரால் இருக்காங்க. சரி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஐசக் இன்னும் பிறக்கல, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த பக்கம் சோதமன் குமரால இவருடைய சொந்தக்காரர் லோத் அந்த பக்கம் தனியாக வாழ்கிறார். அதாவது இஸ்ரேலினுடைய ஈஸ்ட் பகுதியில் யோர்தான் என்னுடைய நதி அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையான ஒரு இடத்துல அவர் யார் வாழ்கிறது, லோத் வாழ்கிறார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப 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 சீரியஸான பனிஷ்மெண்ட். இதை கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அந்த இடத்துல தப்பு பண்ணால் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்றதான். ஏன்னா அது கர்த்தருடைய இடம். பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, பெரிய ஒரு வீட்டில் ஏதோ அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு நீங்கள் யாருக்கா வாடகை கொடுக்குறீங்க. அந்த வாடகை கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க, இந்த பாருப்பா அந்த பிள்ளைங்க வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் போடக்கூடாது, இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது, இது போல் காரியங்கள் இது போலலாம் நடந்தது அப்படின்னாக்கா நாங்கள் உங்களை அந்த வீட்டை விட்டே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க ஓனர். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்மா,
அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சைன் பண்ணுறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும், கரண்ட் பில் பே பண்ணிடணும், தண்ணி பில் பே பண்ணிடணும், இதை ஸோ அப்படி அதே மாதிரி வீடை பத்திரமா பார்த்துணும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதே போல் இந்த லேண்டு கவர்னண்ட்டில் அந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும். ஆனால் உன்னுடைய ஆபிரகாமுடைய சந்ததியார் 400 வருஷத்துக்கு பிறகு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அமோரைட்ஸ், அந்த கானானியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமோரைட்ஸ்ன்றவங்க கானான் தேசத்தில் ஒரு குரூப். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாவத்தில் மிஞ்சி பெருகி அவங்க வந்து அதிகமானனால அதுக்கப்புறமா மோசே மூலமாக வந்தது ஜனம். மோசேக்கு அடுத்து யோசுவா மூலமாக அந்த கானானியர்கள் எல்லாம் அடித்து துரத்திட்டு அந்த கானான் தேசத்தை வந்து யோசுவா, காலேப், அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறை சிறு தலைமுறைகளில் அந்த சிறு ஜனங்கள் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த வந்து பங்கு போட்டுக் கொள்கிறாங்க. எல்லாம் பங்கு போட்டுக் கொள்ளும்போது ஈவன் காசாவும் ஒருத்தர் கொடுக்குறார், லெபனான் பக்கத்தில் இருக்கிற இடமும் ஒரு ஜாதிக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே பங்கு போட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்த கைப்பற்றி கொண்டு சரியாக நீங்கள் பண்ணலை, அதாவது காசா, லெபனான் அந்த இடத்தெல்லாம் நீங்கள் கைப்பற்றி சரியாக நீங்கள் பராமரிக்கலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி முள் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தேசங்கள்லாம் அதுவே யூத ஜனங்களுக்கு ஒரு முள் ஆயிற்று. சரி, அது பின்னாடி வருவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே, அதாவது வேத புஸ்தகத்தில் சொன்ன மாதிரியே லேவியராகும் 18 என்னென்ன ஆச்சோ அதே போல் யூத ஜனங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்களை வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவர்கள் அப்பயும் அவங்க மனம் திரும்பாதனால 70 வருடம் பாபிலோனுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ பாபிலோன் அதாவது நெபுகத்நேசர் மூலமாக, அதாவது கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க நெபுகத்நேசரை, கர்த்தருடைய ஒரு சர்வெண்ட் அவர் யார். ஸோ நெபுகத்நேசர் கர்த்தருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு வசனம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நெபுகத்நேசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உள்ளே நுழைஞ்சி இவங்களை எல்லாரையும் யூத ஜனங்க அதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஜனங்க எல்லாரையும் சிறை இருப்பாக கொண்டு போயிட்டு எங்கே பண்ணுறாங்க, பாபிலோனில் அடிமைத்தனத்தில் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்கிற நல்ல அறிவு, நல்ல ஞானம் இது போல் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்து இதில் யூத ஜனங்களுக்கு ஒரு போஸ்ட், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்க்கதரிசியாக அப்புறமா தானியல் வர்றார். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனில் ஒரு 70 வருஷம் வாழ்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பாபிலோன்லேருந்து சைரஸ் அப்படின்ற ஒரு ராஜா மூலமாக திரும்ப பெர்ஷியானுடைய அரசாங்கம் வருது. அதில் இருந்து அந்த ராஜா மூலமாக திரும்ப எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சைரஸ் மூலமாக திரும்ப யூத தேசத்துக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப வந்து அந்த தேசங்களெல்லாம் கட்டி அதெல்லாம் அமைச்சு அந்த ஜனங்கள்லாம் பெருகி பாபிலோன்லேருந்து வந்த ஜனங்க திரும்ப அந்த தேசத்தை மறுபடியும் கட்டி பெருகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நடக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை, இயேசு கிறிஸ்து வளர்ந்து கிளந்து எல்லாம் வரும்பொழுதோ அப்போ தான் இந்த லூக்கா 4வது வசனத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சபையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐசாயா எழுதின சுருளை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுக்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த ஐசாயா எழுதின சுருள் அவர் என்ன பண்ணுறாருன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஐசாயா தனி சுருள், ஜெரமாயா தனி சுருள், எசேக்கியேல் தனி சுருள். ஸோ அந்த ஐசாயா சுருள் அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 61:1-2 வாசிக்கும் பொழுதும் பழிவாங்கும் நாட்களை குறித்து அவர் வாசிக்கலை. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு, படிக்காமல் நிறுத்திடுறார். சரி, இப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய காலங்கள், அவர் ஊழியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த விஷயங்கள், மெஸ்ஸியா அப்படின்ற காரியங்கள் எல்லாமே அவர் செய்தும் இந்த ஜனங்க என்ன பண்ணலை, யூத ஜனங்க அவரை வந்து மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்காமல் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கீகரிக்காமல் ரிஜெக்ட் பண்ணனால அதுக்கப்புறமா அவர் சிலுவையில் பாவத்துக்காக மரிப்பதுக்காக வந்தார் இல்லைங்களா. ஸோ அந்த நம்மளுடைய பாவத்துக்காக நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சிலுவையில் மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு 3ஆம் நாள் அல்லது 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்து அதுக்கப்புறமா 40 நாள் நம்மோடு இருந்து அதுக்கப்புறமா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 30-34 வரலாம் ஏடியில் நடந்து முடியுதுன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா AD 70 வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாவை இவங்க புறக்கணித்தனால அவ்வளோ நாட்கள் டைம் கொடுக்குறாரு. புறக்கணித்தனால என்ன ஆகுது, அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் பலதரப்பட்ட தேசங்களுக்கு எல்லாருமே அங்கங்கெல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். புரிஞ்சுங்களா? யார் மூலமாக? டைட்டஸ் அப்படின்ற ஒரு ராஜா மூலமாக, ஒரு அதிகாரி மூலமாக பலதரப்பட்ட தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுகிறாங்க. அந்த சிதறடிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து 1948 ஒரு நாளில் அந்த தேசம் உருவாகுதான். அதுவும் ஐசாயனுடைய தீர்க்கதரிசி அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரே நாளில் அந்த தேசம் மறுபடியும் ரீகேதர், மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்றாங்களாம். யார்? யூத ஜனங்களாம். அந்த சேர்ந்த யூத ஜனங்க மறுபடியும் எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் இது பண்ணும் போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கானான் தேசத்தில் வந்து இதுக்கு முன்பாக பலதரப்பட்ட ஜனங்கள், ஜாதிகள், பலதரப்பட்ட தேசங்கள் அந்த இடத்த ஆண்டிருக்கலாம்.
ஸோ அந்த பலதரப்பட்ட தேசங்கள் அந்த இடத்த கைப்பற்றினாங்க இல்லைங்களா, கைப்பற்றி வாழ்ந்தாங்க, பயன்படுத்திக்கினாங்க அந்த இடத்த. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேத புஸ்தகத்தில் வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், அதாவது அந்நிய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம், ஒரு காலம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், அதாவது அந்நிய ஜனங்க, அந்நிய புரஜாதி ஜனங்க அவங்க பலுகி பெருகிற வரலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த அந்நிய ஜனங்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தனால அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பார்வை, ரட்சிப்பு, கர்த்தரை குறித்த, அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த காரியங்கள்லாம் வந்து புறஜாதியருக்கு கொண்டு போகப்படுகிறதா எப்போ இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த பிறகு. சரி, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதியருடைய நேரம் முழுமை அடைகிற வரலும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, தோராயமாக சில வருடங்களாக போயிட்டே இருக்காது. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்தில் வந்து இறந்து அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போன பிறகு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் வந்து புறஜாதியாருடைய காலம். ஸோ அந்த புறஜாதியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, யூத ஜனங்களை எதிர்த்து வரலாம், இல்லைன்னா புறஜாதியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் 2 தான் நடக்கும். ஸோ புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்ட காலம், இல்லைன்னா கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுதோ அந்த புறஜாதியர்கள் என்ன பண்ணலாம், ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலாம், இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களை, அங்கே இருக்கிற யூத ஜனங்களுக்கு விரோதமாக வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காதவங்க ஒரு பெரிய கூட்டம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிறிய கூட்டம், யார், புறஜாதியர். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து நிறைய பேர் யூத ஜனங்க இன்னமும் ஏற்றுக்கொள்ளலை. அது மட்டும் இல்லாமல் புறஜாதியார், அதாவது இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற அந்த வெவ்வேறு தேசங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மேலே டார்கெட் வைக்கிறாங்க. யார் மேலே? யூத ஜனங்க மேலே டார்கெட் வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஜெருசலேம் வேணும், எங்களுக்கு அந்த இடம் வேணும், நாங்கள் வந்து அந்த ஜெருசலேமை தலைநகரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசம் சொல்லுது. இன்னொரு தேசம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எங்களை வந்து மொத்தமாக யூத ஜனங்களெல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு தேசம் என்ன சொல்லுதுனாக்கா, யூத ஜனங்களுக்கு ஒரு சிறு பாகம், எங்களுக்கு ஒரு பெரிய பாகம் இருக்கணும். இன்னொரு தேசம் என்ன சொன்னார், நாங்கள் அதுக்கு முன்பாக இருந்தோம், வாழ்ந்தோம், அதனால் அவங்க யுத்தம் பண்ணி எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு மறுபடியும் அந்த இடம் வேணும் அப்படின்றாங்க. இன்னொரு சில கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அங்கே ஒரு ஆலயம் கட்டி நாங்கள் அங்கே ஜெருசலேமில் நாங்கள் வழிபடணும் அப்படின்றாங்க. யூத ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இடம் அது. ஸோ ஆபிரகாம் வந்து அந்த இடத்த வாங்கியிருக்காரு, அந்த இடத்துல தங்கினார், அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது போல எல்லாம் வந்து கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓனர் யார்? கர்த்தர். ஸோ கர்த்தர் இந்த யூதர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்போ வந்து பர்ஷியா, அதாவது ஈரான் தேசத்துக்கு அவங்க தனி, ஈராக் தேசத்துக்கு அவங்க தனி, சிரியா தேசத்துக்கு தனி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லெபனான் தேசத்துக்கு தனி, அதுபோல் எல்லா தேசங்களுக்கும் பிரித்து ஈஜிப்டுக்கு தனி. ஸோ உங்கள் ஜனங்கத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத ஜனங்க கேட்குறாங்க. உங்கள் இடத்துல நீங்கள் இருங்க, நாங்கள் வந்து உங்கள் இடத்த கேட்கலையே. இப்போ யூத ஜனங்க வந்து இந்திய தேசத்தை கேட்கல, யூத ஜனங்க வந்து ஈரான் தேசத்தில் இடத்த பிரித்து கொடுங்கன்னு கேட்கல, நீங்கள் உங்கள் இடத்துல இருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதனால் நாங்கள் மறுபடியும் உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ஒரு போராட்டம், இது போல் ஒரு அமுக்கில் நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து புறஜாதியனுடைய அந்த முழுமை நிறைவேறும் வரை, அந்த புறஜாதியனுடைய முழுமை அப்படியே நிறைவேறி கொண்டே இருக்கிற நேரங்களில் அப்போ தான் வந்து அந்தி கிறிஸ்து உள்ள நுழையிறானா, அந்தி கிறிஸ்து என்றாரான். அந்தி கிறிஸ்து அப்படின்னாக்கா நடந்தனா ஒரு போர் செய்யக்கூடிய, அதாவது நிறைய ஆயுதங்கள், ஒரு தேசத்தை வந்து உழுக்கணும் ஆயுதங்கள்னாலும், அதாவது நிறைய ஆர்மி, நிறைய சோல்ஜர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறமா தந்திரமாக பிசாசனுடைய காரியங்களை வைத்து, பிசாசனுடைய தந்திரங்களை வைத்து அவன் வேலை செய்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு விரோதமாக, யூத ஜனத்துக்கு, குறிப்பாக யூத ஜனத்துக்கு விரோதமாக, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக ஜெருசலேம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வரவன் தான் அந்தி கிறிஸ்து. ஸோ இந்த அந்தி கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஜெருசலேம்குள்ளே நுழைஞ்சி அந்த ஜெருசலேமில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் ஒரு அசம்பாவித்தது, அதாவது அபாமினேஷன் ஆஃப் டெசல்யூஷன், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு கொலைச்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியமும் எதிர்காலத்தில் நிறைவேறும். அது முடிந்த பிறகு மகா உபதிரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ மகா உபதிரவ காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த
இடத்துல, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கொலைச்சல், அதாவது அன்றாட பலியை கர்த்தருக்காக யூத ஜனங்க செய்கிற அந்த பலியை நிறுத்தி அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்திகிறிஸ்து அவனே உட்கார்ந்து என்ன வணங்குங்க. ஸோ எல்லோரும் வந்து மனிதர்களில், அதாவது நான் ஒரு மனிதன், என்ன வணங்குங்க, எனக்கு வந்து பலதரப்பட்ட பலம், அதாவது இப்போ நான் வந்து இப்போ எனக்கு பலம் இருக்குது, எனக்கு வந்து என்ன இருக்குது, ராஜ்யம் இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட் இருக்குது, எனக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது, நான் அற்புதங்களை நிறைய செய்கிறேன், அதனால் என்னை வந்து நீங்கள் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் வந்து அங்கே உட்கார்றான். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அதுதான் கர்த்தருடைய ஆலயம். ஏன்னா விசுவாசிக்குள்ள பரிசுத்தாவினர் வந்து அந்த சரீரத்துக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறதுனால அதுதான் ஆலயம். ஆனால் யூத ஜனங்களுக்கு வந்து கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அதில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த மோசேனுடைய காரியங்களில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களெல்லாம் நிறைவேற்றி இந்த கைகளினால் கட்டப்பட்டது தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்றனால அது யூத ஜனங்களுடைய பழைய ஏற்பாட்டினுடைய கோட்பாடு. புதிய ஏற்பாடு அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி விசுவாசிக்கிறோன்னா, என்னுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம், விசுவாசிகள்லாம் ஒன்றா சேர்ந்திங்கன்னா அதெல்லாம் ஒரு சபையாகுது அப்படின்றதான் வேத புஸ்தகத்தினுடைய அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த மகா உபதிரவ காலம், அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன், அந்த மகா உபதிரவ காலத்தில் யூத ஜனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுமை, அநியாயம் வந்து அதிகரிக்குமா. அநியாயம், அயோக்கியத்தனம், கேவலமாக நிறைய காரியங்கள்லாம் அங்கே வந்து தவறுதலான காரியங்கள்லாம் அதிகமாக என்னன்னாக்கா அன்பு தணிந்து போகுமா. மத்தேயு 24:12-13 எல்லாம் வாசிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது அன்பு தணிந்து போய் அநியாயம், கொடூரம், அமக்கலாம், அதாவது நியாயமே இல்லை, அந்த ஊரில் அந்த தேசத்தில் நியாயமே இல்லாத மாதிரி ஆகிடுமா. எப்போது அந்திகிறிஸ்து உள்ள நுழைஞ்சி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நுழைந்து அதுக்கப்புறமா மகா உபதிரவ காலம், இந்த பரிசுத்த கொலைச்சல் முடிந்த உடனே மகா உபதிரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மகா உபதிரவம்னா என்ன அப்படின்னா, ஒரே அமக்கலம், வாழவே முடியல, அங்கே நியாயமே இல்லை, எல்லாமே கஷ்டமாகுது. சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் யுத்தங்களுடைய செய்தி, வியாதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அநியாயம் ஜாஸ்தியாக இருக்கும். வியாதி இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ரொம்ப அநியாயமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அந்த அநியாயம் அதிகரித்து அவங்களால அங்கே வாழ முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படுதான், நிறைய வைலன்ஸ், கொடூரம், அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ புற தேசத்திலிருந்தும் இல்லைனா அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களும் பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்களும் உள்ள ஊடுருவி அந்த யூத ஜனங்களை கடத்தி, யூத ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளே சென்று யூத ஜனங்களை ஒரு கன் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு அதில் அவங்கள கடத்தி கூட்டு போகிறாங்களா. ஸோ அப்படி கடத்தி கூட்டு போகும்போதோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்கள தான் வந்து பிணை கைதியாக உள்ளே வைக்கிறாங்களா. ஒரு கைதியாக, ஒரு அடிமைத்தனத்தில், ஒரு பிரிசனில், ஒரு ஜெயிலில் உள்ளே வைக்கிறாங்களா. ஸோ இது எப்படி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற காரியங்களை கடத்தப்பட்ட யூதர்கள், கடத்தி கொண்டு போகப்பட்ட யூதர்கள், சமீப காலமாக கடத்தி கொண்டு போகப்பட்ட அந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து அந்த குண்டுகள்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, கதவை தட்டினாங்க, உள்ளே வந்தாங்க. நான் வந்து ஒரு உள்ள ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளே வந்துட்டு கன் பாயிண்டில் என்னை எழுப்பி என்னை கூட்டுட்டு போயிட்டு என்னை அடித்து, கன்னத்தில் அடித்து, முகத்தில் அடித்து, அதுக்கப்புறமா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கைகளெல்லாம் கட்டி பின்னாடி, அதுக்கப்புறமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் கட்டி, கூடுமான கண்ணையும் கட்டிடுறாங்க. கட்டி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு வாகனத்தில் அவங்கள உள்ளே போட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள கட்டி உள்ளே வைக்கிறாங்க. அதுலேருந்து செயின் எல்லாம் போட்டு வைக்கிறனால அங்கேயும் நீங்கள் நவர முடியாது. ஸோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னாக்கா ஹாஸ்டேஜஸ் அப்படின்னாங்க இதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே நுழையிறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, சிறு பெண்கள், ஆண்கள், இல்லைனா ரொம்ப வயதானவர்கள், இல்லைனா குழந்தை, சிறு குழந்தைலாம் அங்கேயே வெட்டிடுறாங்களாம். ஸோ உடனே இது பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூத ஜனங்களை வந்து சிறு பிள்ளைகளை வந்து, அதாவது குறிப்பாக பெண்கள், ஆண்கள், இவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா கடத்தி கொண்டு போகிறாங்களாம். ஸோ இந்த காரியங்கள் வந்து கடைசி நாட்களில், அதாவது மகா உபதிரவ காலத்தில் இது போல் காரியங்கள் நடக்கும் பொழுதோ இது கர்த்தருக்கு ஒரு கோபத்தை, பெரிய கோபத்தையும், கர்த்தருக்கு ஒரு பொறுக்க முடியாத ஒரு கோபம் உண்டாகுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து தேசத்தில் இருக்கிற ஜனங்க அவங்களுடைய தேசத்தை விட்டு, அவங்களுக்கு இடம் இருக்குது, ஆனால் அந்த இடங்களெல்லாம் விட்டு இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தணும், இந்த ஜனங்களை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதனை குறித்து யோவேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இதை குறித்து எப்படி இது போல் நடக்கப்படுது அப்படின்னு. ஏன்னா தலைப்பை நமக்கு இப்போ தான் நம்ம அதுக்குள்ளே வரோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோவேல்
3வது அதிகாரம் 3வது வசனம். யோவேல் 3. ஸோ இந்த 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது போல் ஜனங்க உள்ளே வராங்களாம். இது போல் ஜனங்க பக்கத்து புறதேசத்திலிருந்து இவர்களை தாக்குவதற்கும் இவர்களை வந்து கடத்தி கொண்டு போவதற்கும் உள்ள இவங்க வராங்க. ஸோ யோவேல். ஸோ இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய டார்கெட் வந்து நிலம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதோ இதில் வந்து எந்த ஜனங்களை நம்ம குறிப்பாக நம்ம இது பண்ணுறோம், அதாவது பெண்கள், சிறு பெண்கள், அதுக்கப்புறமா ஆண்கள். இந்த சிறு பெண்களையும் சிறு ஆண்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க வித்துடுறாங்களாம். எப்படி விற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திரும்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தை இஸ்ரவேலென்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டார்கள் அப்படின்னு. ஸோ புறஜாதியர்களுக்குள்ளே சிதறடித்து, யாரை புறஜாதிகளுக்குள்ளே யாரை சிதறடித்தாங்க? யூத ஜனங்களை. யார்? பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்க சிதறடித்து அவங்க என்ன பண்ணாங்களா, தேசத்தை பங்கிட்டு கொண்டாங்களாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெருசலேம்லாம் பங்கிட்டு கொண்டாங்க. இது இந்த இடம்லாம் எங்களுது, இந்த இடம்லாம் எங்களுது, இந்த இடம்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பங்கிட்டு கொள்றாங்க. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசித்தனம் பண்ணவும் மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்திற்கு கிரயமாக கொண்டு அங்கே அவர்களோட வழக்காடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானத்துக்காகவும் ஒரு ட்ரிங்க்ஸுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களெல்லாம் விற்கிறாங்களாம். அதே நேரத்தில் பார்த்து சீட்டெல்லாம் குளிக்க போட்டு ஆண் பிள்ளைங்களை விற்கிறாங்களாம். ஸோ அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தூர தேசத்துக்கு பக்கத்து தேசத்துக்கும் தூர தேசத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழைச்சிட்டு போயிடறாங்களாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கட்டி, வாயெல்லாம் கட்டி, கண்ணெல்லாம் கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து தூர தேசத்துக்கு கொண்டு போயிடறாங்களாம். இதுதான் வந்து யோவேல் 3:3 6 வரலாம். ஸோ இது வந்து அந்நாட்களில், எதிர்நாட்கள், அதாவது கடைசி நாட்களில் இது போல் ஆகுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹோஸ்டேஜஸாக போயிட்டு அவங்க தங்குறாங்க. ஸோ எப்படி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் மாதிரி, அதுக்கு வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாதாள சாக்கடை அப்படின்வாங்க. அந்த டனலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள ஒரு லாரியை போகிற மாதிரி இருக்கான். லாரி, அதுக்கப்புறமா பக்கத்தில் ஆட்களும் நடந்து போகலாம். ஸோ அந்த லாரிக்குள்ளே எல்லாரையும் ஏற்றி அந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ இந்த மெட்ரோலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, அதுபோல் என்ன பண்ணணும், இந்த லாரியில் எல்லாரையும் கடத்திட்டு எல்லாரையும் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல எல்லாரையும் கும்பலாக வைக்கிறாங்களாம். ஸோ அதுபோல் அவங்களெல்லாம் கட்டி, கைகளெல்லாம் கட்டி, செயினில் கட்டி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கதவில், ஒரு விண்டோவில் ஒரு இரும்பு இதில் கட்டி இப்படி வச்சிடறாங்களாம். அப்புறமா கால்களை கட்டி வைக்கிறாங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் போக முடியுதான், அதுக்கு மேலே போக முடியல. சில நேரத்தில் ரொம்ப நீட்டான செயின் எல்லாம் கட்டி என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலையெல்லாம் வாங்குறாங்களாம். என்னென்னாக்கா நீ இப்போ சமையல் ரூமில் இந்த வேலையை பண்ணு, இதை இந்த காரியங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு தான் ஒரு முறை குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்களாம். ஸோ 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா குளிக்கிறதுக்கு போகிறாங்களாம். ஸோ அவங்க போட்டுக்கிறதுக்கு துணி இல்லையா, துணியெல்லாம் கழட்டிடுறாங்களாம். ஸோ இஷ்டம் வந்த போக்கில் அடிக்கிறாங்களாம், அவங்கள துன்புறுத்துறாங்களாம். அப்புறம் பலதரப்பட்ட கேள்விகள், அசிங்கமான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்களாம். ஸோ இப்போ காவலுக்கு வந்து ஒரு 2-3 பேரை வைக்கிறாங்களாம், கன்னோட வைக்கிறாங்களாம். குளிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அப்படியும் 1 மாதம் கழிச்சு குளிக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு போகும்போதோ ஏன் முன்னாடியே குளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, அந்த கன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் முன்னாடியே குளிக்கணுமா. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குதான். வெளியே வராங்களாம், அதுவும் இப்போ சுடு தண்ணி இல்லையா, பச்சை தண்ணியில் அப்படியே குளிக்கிறாங்களாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்களா, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணி இல்லாமல் வெளியே வராங்க.
ஸோ வெளியே வரும்போதோ அந்த கன் பாயிண்ட்டில் அப்படியே அங்கேயே உட்கார வைக்கிறான். ரொம்ப மீறி ஏதாவது பேசும்போதோ அப்படிலாம் இல்லை. சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணை அப்படியே நோண்டி எடுத்துடுறாங்க. எதை சொல்லுவாங்க பாருங்கள், கண்ணை நோண்டி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழில் திட்டுவாங்க. அது மாதிரி என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கண் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பியை உள்ளே வச்சு கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு சித்திரவதை பண்ணி அவங்கள சாவடிக்கிறாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கொடூரம். ஸோ சாப்பாடு கஷ்டம், தங்குவது கஷ்டம். திடீர்னு என்ன பண்ணால் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் இருப்பாங்களாம், அங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கொடுமை, அவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு காலகட்டம். இது வந்து முன்னவே இதெல்லாம் வந்து லூக்கா 21, 22 படிச்சிங்க அப்படின்னா முன்பாகவே இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறனால, அதாவது மெஸ்ஸியாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணனால, அந்த மெஸ்ஸியா வந்து ஏற்றுக்கொள்ளாதனால, இது வந்து ஜெக்கரியா 13 நீங்கள் படிங்க. ஜெக்கரியா 13 பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளாதனால இது போல் ஒரு காலகட்டத்தில், அதாவது இது போல் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வாய் விட்டு கூப்பிடுவாங்களாம், இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா, ஆமாம் ஜெருசலேமில் இருந்தார் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கூப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வருவாங்களாம். நீங்கள் இப்போ போய் சொன்னாலும் யாரும் கேட்குறதில்ல, இயேசு கிறிஸ்து கேட்குறதில்ல. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வாசிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த தூதர் வந்து என்ன பண்ணுவார்னா மரியாள் இடத்துல வந்து பேசுவாராம், இந்த பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு இயேசு அப்படின்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூத ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு அப்படின்ற பேர் வந்து பழைய ஏற்பாட்டில் இல்லையே. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, இயேசு அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லாதனால நாங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒரு இயேசுன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? பழைய ஏற்பாட்டில் இயேசுன்ற ஒரு இந்த குடும்பத்தில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் நாங்கள் அதை நம்பி நாங்கள் இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது போல் அவங்க நம்பாதனால, இப்போ இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா உங்களை வந்து விடுதலை பண்ணுறவர், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர் அப்படின்லாம் அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனால் பார்த்தா உங்களுடைய ரட்சகர், உங்களை காக்கிறவர், உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர் அப்படின்லாம் அர்த்தம். இல்லைனா தேவன் உங்களோடு அப்படின்னு சொல்லி, அதாவது இமானுவேல் அப்படின்னு பேர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களோடு, ஓகே. ஆனால் இங்கே வந்து இயேசு அப்படின்றனால நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றாங்க யூத ஜனங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரட்சகர் வேணும், எங்களை தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருளில் இருக்காங்க. வெளிச்சத்தையும் ரொம்ப நாட்களாக பார்க்கல, பல மாதங்களாக உள்ளே இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இது போல் இந்த கஷ்டமான அந்த காலகட்டங்களில் அவங்க உள்ளே இருக்கும்போதோ சபையும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆல்ரெடி சபையும் மேலே இருக்குது, புரிஞ்சுங்களா? சபை அதாவது இங்கே மணவாட்டி சபை, அதாவது விசுவாசிகள்லாம் தரமான விசுவாசிகள்லாம் இப்போ பெயர்கள்லாம் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த விசுவாசிகள்லாம் கர்த்தருடைய அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் கர்த்தர் வந்து இன்னும் பூமிக்கு வரல. ஸோ பூமிக்கு வந்தால் தான் பழி வாங்க முடியும். ஆனால் பூமிக்கு வருவதற்கு முன்பாக இது போல் காரியங்கள்லாம் நடக்குது. ஸோ இது போல் காரியங்கள்லாம் நடக்கிறனால சபை ஒரு பக்கம் மேலே இருக்கும் பொழுதோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப வருகையில் திரும்ப அந்த அர்மகதன் யுத்தத்துக்காக திரும்ப வரும் பொழுதோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனிப்பட்ட முறையில் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிலர் இறந்து போயிடுறாங்க, புரிஞ்சுங்களா? அடிமைத்தனத்துலேயும் ஜெயில்லையும் கட்டி வச்சு புறஜாதியர்னால் கட்டி வைக்கப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு ஹாஸ்பிட்டலில், அதாவது இதில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சில எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த ஹாஸ்டேஜஸாக போயிருந்தாங்க பாருங்கள் அடிமைத்தனத்தில் வேறு தேசத்தில், அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணில் அடிக்கிறாங்களாம். அடித்து கண்ணுலாம் சிவப்பாகி இங்கே இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சி, மூக்கெல்லாம் உடஞ்சி, ரத்தம்லாம் வந்து, வாயெல்லாம் கிழிச்சு, உதடெல்லாம் கிழிச்சு, காதெல்லாம் ரத்தம் வந்து. ஸோ அந்த எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ராக்சரே ஆகிருக்கான் முகத்தில். ஸோ அது போல் அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லாமல், தண்ணி இல்லாமல், அப்படியே தோலெல்லாம் தொங்குதான் அப்படியே. அதாவது ரொம்ப சின்ன வயசு ஜனங்க தோல் அப்படியே தொங்கிக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களாம். ஸோ அது போல் நேரங்களில் காலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்க உணர்ந்து, ஐயோ நம்ம வந்து இது போல் பாவத்தில் நம்ம விழுந்துட்டோமே, நம்ம பாவத்தில் இருந்தோமே, நம்ம தேசத்துக்காக ஒரு எழுப்புதல் தேவை, நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம மெஸ்ஸியாவை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மெஸ்ஸியாவே வாங்க, நீங்கள் இயேசு தான், நாங்கள் தவறுதலாக எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களை சிலுவையில் போட்டோம், நாங்கள் உங்களோட இடத்துல தவறுதலாக நடந்துக்கிட்டோம், இப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை காப்பாற்றுங்க, உங்களுடைய கோபத்தினுடைய நாட்களை இங்கே வந்து காட்டுங்க, உங்களுடைய கோபத்தை எடுங்க, இங்கே பதில் கொடுங்க, இந்த எதிராளிகளுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த யூத மொழியிலையும் அதாவது ஹீப்ரு மொழியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பாங்களாம். ஜெபிக்க ஒரு பெரிய ஜெபம், ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாகுதான். ஸோ அந்த நாட்களில், அது போல் நாட்களில் பார்த்தீங்கன்னா
ஆவியானவர் வந்து, அதாவது கர்த்தர் வந்து அவருடைய ஆவியானவரை எல்லா மாம்சங்கள் மேலும் ஊற்றப்படுவாராம். அப்போது வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தரிசனத்தின் மூலமாக கர்த்தருடைய அந்த வருகை, கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார், எப்போ வருவார், என்ன ஏதெல்லாம் கண்கள், ஆவிக்குரிய கண்கள்லாம் திறக்கப்படுமா. ஸோ பிந்தினோர் தான், ஆனால் பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுறாங்க. அதுபோல் ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்தில், ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் அவங்க அது போல் உருவாகிறாங்களாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கதையாக பார்ப்போம், இங்கே ஒரு கதையை பார்ப்போம். அந்த நாட்களில், அதாவது அந்த நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம், அதில் வந்து 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதில் வந்து இவர் இருக்கார், யார், சிம்சோன் இல்லைன்னா சாம்சன். ஸோ அவர் இந்த சிம்சோன் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, நல்ல பலசாலி, நல்ல கர்த்தருடைய ஆவினால் நிரம்பி இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா 3 பெண்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுது. முதல் பெண்ணோடு அந்நிய தேசத்து பெண், அது முதல் பெண்ணோட தொடர்பு ஏற்படும் போது அந்த பெண்ணோட திருமணம் செய்து கொள்கிறார். ஆனாலும் அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் வேணாம்ப்பா, இது உனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுறாரு, முதல் பெண்ணோட அந்நிய தேசத்து புறஜாதி பெண்ணோட தொடர்பு வைத்து திருமணம் ஆகிடுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுதான். எங்கே, இதெல்லாம் வந்து பிலிஸ்தியர் தேசத்தில், அதாவது கானான் தேசத்துலேருந்து, அதாவது இஸ்ரேலிருந்து அவர் வேறு தேசத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பெண்ணோடு என்ன பண்ணுறாருன்னா தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேச புறஜாதி பெண்ணோட தொடர்பு ஏற்படாது. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி தான் டெலைலா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு வந்து 3 பெண்களோட தொடர்பு ஏற்படுது. பாருங்கள், இப்போ பாவம் எதில் எப்படிலாம் போது பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தா இந்த 3வது பெண்ணோட என்ன பண்ணால், அந்த டெலைலா கஷ்டப்படுறா. முதல் முறை, 2வது முறை, 3வது முறை கஷ்டப்பட்டு என்ன பண்ண, உன்னுடைய ரகசியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஜனங்க, அங்கே இருக்கிற ஜனங்க பிலிஸ்தியர்கள், காசா ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது நீ நான் அமௌண்ட்டோடு கொடுத்துட்றேன், அவருடைய ரகசியத்தை எப்படியாவது சொல்லு அப்படின்னு சொல்லி. ஸோ ரகசியத்தை கேட்கும்போது என்னை தலை எல்லாம் மொத்தமாக மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா 7 விதமான முடிகள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு முடியாக 7 அப்படி பிடுங்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக மொட்டையாகி போச்சு அப்படின்னாக்கா எனக்கு பலமும் வல்லமையும் இல்லை, கர்த்தருடைய அந்த பலமும் இல்லை, என்னால் யாரையும் அடிக்க முடியாது, நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு வீக்கான ஒரு ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது டெலைலா என்ன பண்ணுறா, மடி மேலே படுக்க வச்சுட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு மொத்தமாக சாம்சனுக்கு மொட்டை அடிச்சிடறாங்க. மொட்டை அடிச்சனால அதுக்கப்புறமா அவர் வந்து கைது பண்ணி பிடிச்சி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காசா கூப்பிட்டு போயிடுறான். காசாவுக்கு கூப்பிட்டு போயிட்டு கண்ணை நோண்டி எடுத்துடுறாங்களாம். ஸோ கண்ணே தெரியல அவருக்கு. ஜெயிலில் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் காலெல்லாம் சங்கிலிலாம் கட்டிட்டு அங்கே மாவரை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தானியங்களெல்லாம் போட்டு அந்த தானியத்தை என்ன பண்ணணுமா, மில் மிஷின் வாங்க, அந்த மில் மிஷினில் என்ன பண்ணணுமா, மாவரைக்கணுமா. யார், சாம்சன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற ஒரு வேலை, கண்ணும் தெரியல, கண்ணு நோண்டி எடுத்துடுறாங்க. ஸோ அது போல் ஒரு இல்லை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிக்குது. அப்புறம் அவருக்கு அந்த பழைய பலன் திரும்புது. ஆனாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்நிய ஸ்திரியோட ஒரு சின்ன ஒரு சரீரத்தினுடைய ஒரு பசிக்காக என்ன பண்ணிடுறாரு, விழுந்துடுறாரு. யார், சாம்சன். இது ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது வந்து வேறு தேசத்தில் விழுந்தார். காசா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் அங்கே சிறை இருப்பில் வச்சு அங்கே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வேறு தேசத்தில் நீங்கள் ஒரு ஹாஸ்டேஜாக, ஒரு அடிமைத்தனத்தில், ஒரு ஸ்லேவரியில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கினீங்க அப்படின்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. ஸோ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருடைய தேசத்தில் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், அவருடைய உதவியோடு இருந்தீங்கன்னா அவர் பாதுகாத்துக் கொள்வார். சரிங்களா? ஆனால் இது ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால இப்படி ஆகிப்போச்சு. சரி, இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சிரியா தேசத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைடு உள்ளே வரும்போதோ, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே ரைடு வரும்போதோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிறு பெண்ணை, ஒரு யூத பெண்ணை என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசு பெண்ணை, ஒரு யூத பெண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த படைக்கு வந்து நாமான் அப்படின்ற ஒரு படைத்தலைவர் அவருடைய வீட்டில் வேலை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடத்தப்பட்ட ஒரு சிறு பெண் வந்து வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. சாம்சன் அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டு மாவரைக்கிற வேலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டு உள்ளே கொண்டு போகும்போது உங்களுக்கு கொடூரமாக வேலை எடுத்துடுறாங்க. சும்மா நீங்கள் உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க, சோஃபாவில் உட்காந்து சோறு போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பெண் என்ன பண்ணுறா, அந்த நாமானுடைய வீட்டில் வேலை செய்யும்போது, நாமானுக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும், நாமானுக்கு ஒரு தோல் வியாதி இருந்தது. அது வந்து ஆங்கிலத்தில் லெப்ரசி அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக ஒரு தொழுநோய், அந்த தோல் வியாதி சம்மந்தப்பட்ட ஒரு வியாதியில் அவர் இருந்தார். அதுக்கு எதுவுமே அவர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஆகலைங்க சிரியாவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பெண் என்ன பண்ணுவானாக்கா, இந்த நாமானுடைய மனைவின் இடத்துல சொல்லுவாள், எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிங்கனாவது எலிஷான்றவரை குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தினால நாமான் சரியாக வராது. எலிஷா கையை வச்சு சரி பண்ணலை,
எதுவுமே ஆகலை. ஆனால் ஒரு யூத பெண்ணினுடைய ஒரு வார்த்தை, இந்த பெண்ணினுடைய வார்த்தையினுடைய இந்த பெண்ணினுடைய விசுவாசம் எலிஷா சரிப்படுத்துவார், கர்த்தர் எலிஷா மூலமாக சரிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த நாமான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, சரி பண்ணிக்கிறாரு. அதாவது யோர்தான் நதியில் 7 முறை முக்கி எழணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவர் முக்கி எழுந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரியாயிரு, அவருடைய தோலினுடைய வேலை சரியாயிடுது. ஸோ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னாக்கா, இந்த சிறு பெண் அந்த இடத்துல ஒரு வேலையில் இருக்கிறா. சாம்சன் ஜெயிலில் ஒரு பெரிய வேலையில் கொடுத்துட்றாங்க, சங்கிலிலாம் கட்டி போட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து யூத ஜனங்க பலதரப்பட்ட இடங்களில் போய் மாட்டிக்கும் போது, பலதரப்பட்ட தேசங்களில் போய் அந்த நாட்களில் மாட்டும் பொழுதோ இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலைக்காக இவர்களை விடுவிச்சு விடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்து மறுபடியும் பர்சனலாக தனியாக சிங்கிளாக வராராம். ஒருத்தரையும் அவங்க எல்லாம் அந்தந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு தனித்தனியாக வராராம். ஸோ அந்த தனித்தனியாக வரும்பொழுதோ இதுதான் வந்து ஐசாயா 34, 35, அப்புறமா ஐசாயா 61, நாகூம் 1, இதிலெல்லாம் பயங்கரமாக எழுதியிருக்கு. இதனுடைய அர்த்தமே வேறு. நீங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஒரிஜினலான கண்ணோட்டம். இதில் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்து வந்து தனிப்பட்ட முறையில் அங்கே சந்தித்து அந்த செயினெல்லாம் அவங்களெல்லாம் விழுந்து அவங்க அங்கேருந்து வெளியே அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்டேஜில் சுற்றி இருக்கிற அந்த மிலிட்ரி ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போதோ அங்கேயே அவர்களை தூக்கி அடித்து ரத்த வெள்ளம் ஆகிடுது. அவர் அங்கேயே தூக்கி அடித்து அவங்க அங்கேயே மிதிச்சிடுறாரு. அங்கேயே மிதிக்கும் போதோ அந்த ரத்தம், அவர் வெண் வஸ்திரத்தில் வந்தவர் அந்த துணியெல்லாம் ரத்தம் ஆகிடுதான், ரத்த கரையோடு போகிறாராம். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகிறாராம். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே யூத ஜனங்க கேட்குறாங்களாம், ஐயோ நீங்கள் வந்து இது போல் சிவப்பு உடையில் வரீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யூத ஜனங்க மலை குகையில் இருக்கிறவங்கள உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது போஸ்ரா அப்படின்ற ஒரு பட்டணத்தில், அதாவது மலை குகைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க பாருங்கள், வெவ்வேறு தேசங்களுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சிக்கும் அந்த படைகளுக்கும் பயந்து வெவ்வேறு தேசத்தில் ஓடி அப்பா அம்மாவெல்லாம் விட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க. அங்கங்கே எல்லாம் பொடிநடையெல்லாம் ஓடினவங்க, காலில் ஓடினவங்க எல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணி ஒருத்தரையாக வெளியே கொண்டு வராங்களாம். சில பேர் பார்த்தீங்கன்னா லெபனானுக்கு வந்து என்ன பண்ணலாம், விற்கப்பட்டாங்களாம். கைகள் எல்லாம் கட்டி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, வாயெல்லாம் கட்டி அவங்கள என்ன பண்ணுறாங்க, லெபனான் தேசத்துக்கு விற்கப்பட்டாங்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் இப்படி எழுதியிருக்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். நான் சங்கீதம் 29 4-8. சங்கீதம் 29 4-8 படிப்போம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவர்களை கன்று குட்டிகளைப் போலவும் லெபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி படிச்சிங்கன்னா சும்மா அப்படியே அதிருது அப்படின்ற மாதிரி படிக்க வேண்டியதுதான். ஆனால் அதிரல இங்கே வேறு விஷயங்க. நான் ஒன்று தெளிவாக படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, இது 4வது வசனத்தில் படிச்சிங்க. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இந்த கேதுரு மரம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதில் லெபனானில் இருக்கிற அந்த பெரிய பெரிய மரங்களாம். ஸோ பெரிய பெரிய மரங்கள் அப்படின்னா பெரிய பெரிய படைகளில் ராட்சதர்கள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்மி போஸ்ட்டில் இருக்கிறவங்க, கன்னோட அப்படியே மிசைல்ஸோட அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து என்னென்னா அந்த மரங்கள் எல்லாம் முறித்து போடுதான். மரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வல்லமையான அந்த மரங்கள்னால் என்ன அர்த்தம்னாக்கா பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ஒரு மிலிட்ரி பர்சனாக அது புரிஞ்சுங்களா. அந்த மரங்களெல்லாம் முறிக்கிறாராம். அவைகளை கன்று குட்டி போலவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறாராம். அப்போ காண்டாமிருகம் என்னங்க, கன்று குட்டின்றீங்க, காண்டாமிருகன்றீங்க. சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி இது மாதிரி சின்ன சின்ன குட்டி அப்படின்னா சாதாரண ஜனங்கன்னு அர்த்தம், சாதாரண ஆளுங்க. ஸோ சாதாரண ஜனங்க வந்து ஐயோ யூத ஜனங்களை அங்கே கஷ்டப்பட்டு அங்கேருந்து வேலைக்கு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணி லெபனான்லேருந்து ஒரு பாலைவன வழியில் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இஸ்ரேலினுடைய பார்டரில் வரும், அந்த பார்டர்லேருந்து அப்படியே தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறாராம். அப்போ அனுப்பும் போதோ அந்த லெபனான் மரங்கள் இல்லைன்னா கேதுரு மரங்கள், அந்த மரங்கள்லாம் வெட்டப்படுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
எல்லாமே அங்கேயே அழிஞ்சு போகிறாங்க. கர்த்தருக்கு முன்னாடி 1-to-1 ஃபைட் வரும்போதோ அங்கேயே இறந்து போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம் முன்னாடி வருதான், அது அப்படியே துள்ளி குதிக்குதான் கர்த்தரை பார்த்தோன்னே. ஐயோ முடியல, அவங்களால முடியல. ஒரு கர்த்தர்கிட்ட காண்டாமிருகம் நடந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி அஃபிஷியல் அர்த்தம். ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்ணோம், ஒரு சாதாரண ஆள். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணோம், ஒரு காமன் பர்சன். அவன் ஆனால் துள்ளி தான் குதிப்பான். கர்த்தரை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், தை அப்படியே அவன் ஆட ஆரம்பிப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மரங்கள்லாம் வெட்டப்படுதான். இதெல்லாம் எல்லாமே அப்புறப்படுத்தி இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்களெல்லாம் அங்கேருந்து வெளியே அனுப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேல் பார்டருக்கு, லெபனான்லேருந்து அந்த இஸ்ரேல் பார்டருக்குள்ளே போகிறாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தீத்து, சீதோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து தனி நியாயத்தை இருப்பான். அந்த பட்டணங்களுக்குள்ளே இருக்கிற அந்த யூத ஜனங்களெல்லாம் மீட்டு வெளியே அனுப்புகிறாராம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ரா பட்டணத்துலேருந்து மீட்டு வெளியே அனுப்புகிறாராம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதுக்கு வருவோம். ஐசாயா 35:4-5-6. ஐசாயா எஸ்ஐயா 35:4-5-6. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஐசாயா சொல்கிறாராம், நீங்கள் பயந்துன்னு இருக்காதீங்க. அது போல் ஒரு இடத்துல ஜெயில்லையோ இல்லை ஒரு இடத்துல நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், பழி வாங்கவும் அர்த்தம், நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். உங்களை பாதுகாத்து கூட்டு போவார், பயப்படாதீங்க. அங்கே உள்ள ஜெயிலில் இருக்கிறீங்களா, உள்ள துணி இல்லாமல் இருக்கிறீங்களா, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்களா, தண்ணி இல்லாமல் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, அங்கேயே இருங்க. ஆனால் கர்த்தர் அங்கே வருவார் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா சொல்கிறார். அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம், மெடிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஃபிசிக்கலாகவும் எடுத்துக்கலாம். அப்படின்னா நடந்ததுன்னா கண்ணுகள்லாம் குத்தி அப்படியே கண்ணே தெரியாமல் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல கர்த்தரே வந்து அவங்க மேலே கைகளை வைக்கும்பொழுதுன்னா அது அந்த கண்கள் உருவாகி அந்த கண் பார்வை அடைகிறான். அவன் செவிடு அடி அடிக்கிறாங்க, செவிட்டில் அடி காதுக்கு இதெல்லாம் போயிடுச்சு, அவங்க ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்றாங்க பாரு. அவள் ஸோ போட்டு வாயில் போட்டு கட்டிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா காதுகள் திறக்கப்படுதான், ஆவிக்குரிய காதும் திறக்கப்படும், சரீரத்துக்குரிய காதும் திறவுண்டு போகுமா. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பானான். அவனுக்கு எல்லாம் கை காலெல்லாம் வத்தி போய் எலும்பெல்லாம் உடைச்சி அவனை தரன்னு இழுத்துன்னு போய் டனல் வழியாக இழுத்துன்னு போய் அவங்கள சித்திரவதை பண்ண அந்த கால்கள்லாம் என்ன ஆகுதுனாக்கா மான் போல குதிப்பானான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இவங்க அங்கேருந்து அந்த இடங்கள்லேருந்து அவங்க தப்பிச்சு போகிறாங்க பாருங்கள். உள்ளே போகும்போது அவங்களுக்கு தண்ணி வசதி கூட இருக்குமா, தண்ணி கூட பயப்படாதீங்க. ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பொடிநடையாக நடந்து போகும்போது கூட அப்படியே. ஸோ அந்த வனாந்தரம் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து தண்ணீர் ஓடுற மாதிரி ஆகிடுமா. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்து இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அது என்னன்னாக்கா அந்த பசுமையான ஒரு இடமா மாறுமா. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வழி ரெடி பண்ணி ஜனங்களெல்லாம் எல்லாரையும் என்ன பண்ணுறாராம், கர்த்தர் மீட்டு அவங்கள எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாராம். அதை தடுக்க வரவங்களுக்கு தர்மடியாக அங்கே தடுக்க வர ஒரு எதிராளிகளுக்கு அங்கேயே அடி விழுதான். அப்போ அங்கே என்ன சொல்லலாம், நீங்கள் நேராக அருமகதோனுக்கு வந்து என்னை மீட் பண்ணுங்கள். அருமகதோனில் எல்லா தேசங்களும் எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. அந்த நாளில் அந்த இடத்துல ஆயுதத்தோடு வா. உனக்கு என்ன வட்டாந்தரமாக இடம் இருக்குது, தண்ணி இருக்கா, அது கூட காஞ்சி போயிருக்கு, உன் பீரங்கி அது வண்டி கிண்டி ராக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, இடம்லாம் கூட ஈஸியாக இருக்குது. டைரெக்டாக அங்கே அருமகதோனுக்கு வந்துடுங்க. அருமகதோனில் நான் உங்களை அன்றைக்கி அந்த நாளில் அருமகதோன் யுத்தத்தில் நான் உங்களோட சந்திக்கிறேன் அப்படின்றார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாகும் 1, சும்மா நாகும் வாசிப்போம். நாகும் 1:2 அப்படி வாசிக்கிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிரக கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர்களை ஆக்னியை இல்லாமல்
அக்னி இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கார்மேலும் சேர்ந்து லெபனோனின் செழிப்பு வாடி போகும். ஸோ லெபனோனின் செழிப்பு வாடி போகும். லெபனோனின் செழிப்பு வாடி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, லெபனான் தேசத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டுண்டு போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய 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 ஆட்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க பாருங்கள் கர்த்தருக்கு முன்பாக. இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை செய்யும் போதோ இல்லை கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும் போதோ அந்த லெபனான் மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போகுமா. அதுக்கு இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, இன்னொரு வார்த்தை எப்படின்னா, ஆவிக்குரிய வார்த்தை என்னென்னா, லெபனோனின் செழிப்பு வாடி போகும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமி பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிரக கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் ஆக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படுகிறது. பெரிய பெரிய ராஜ்யங்கள் கண்மலைகள் எல்லாம் என்னதான் எல்லாம் பேர்க்கப்படுதான். ஸோ அதனால் வந்து ஒன்றும் நிற்க முடியாதான். ஸோ அப்படின்னு சொல்லி நாகும் எழுதுறார். அப்படி எல்லாமே வந்து என்னதுன்னா, அந்த அர்மகெதோன் யுத்தத்தில் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. ஏன்னா இடம்லாம் காஞ்சி போகுது. எல்லாமே அந்த வாகனங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து அந்த அர்மகெதோன் அப்படின்ற இடம் வந்து ஹர் மகெதோன் அப்படின்னு சொல்லி அதாவது மலை பிரதேசம் உள்ள மெகிதோன்ற ஒரு இடத்துல, அதாவது நார்த் இஸ்ரேலினுடைய நார்த் பகுதியில் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய வட்டாந்தரம். அந்த இடங்களில் வந்து நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. யெகோஷாபத் பள்ளத்தாக்குன்னு கூட சொல்கிறாங்க அந்த இடத்த. அதே நேரத்தில் பார்த்தா யெகோஷாபத் அந்த நாட்களில் வாழ்ந்த நாட்கள்லையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் இரவு வந்து 1,85,000 பேரை ஒரே தூதர் நைட்டில் முடித்த இடமா. அது நைட்டில் எல்லாரையும் அடிச்சு முடிச்ச இடமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அர்மகெதோன் இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அப்படி வந்து சேரும்போது ஏன் அப்படின்னா, ஜனங்களெல்லாம் கூட்டி உள்ளே சேர்த்தாச்சு. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க உள்ள. இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க, யார் யாரெல்லாம் எங்கே இருந்தாங்களோ அவங்க எல்லாம், ஈஜிப்டில் இருக்கவங்க வெளியே வந்துட்டாங்க, இந்த பக்கம் லெபனானில் இருந்தவங்க வந்துட்டாங்க, சிரியா தேசத்தில் இருந்தவங்க வந்துட்டாங்க, இந்த பக்கம் யோர்தான் இல்லைன்னா ஜோர்டன் பெட்ரா அந்த மலைகளுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க, போஸ்ராவில் இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. அதாவது யூத தேசத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பாலைவனத்தில் எல்லாம் சிக்கியிருந்தவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் இருக்கும் பொழுதோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அர்மகெதோன் அப்படின்ற நார்த்தில், இஸ்ரேலினுடைய நார்த்தில் கர்த்தர் அங்கே நிற்கிறார். அங்கே வந்து எல்லா ஜனங்களும், எல்லா தேசத்து ஜனங்களும் அங்கே வந்து அங்கே ஆஜராகிறாங்க. அதே நேரத்தில் அந்திக்கிறிஸ்து என்ன பண்ணுறான், அவனுடைய ஆவிகள் எல்லாம் கொண்டு, அசுத்தாவிகள்லாம் கொண்டு எல்லா ராஜாக்களையும் மனம் மாற வச்சு எல்லாரையும் அவனும் கொண்டு வரான். ஸோ அப்படி வரும்பொழுதோ அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய யுத்தம் ஒன்று உண்டாகுதான். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14:20 அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, அந்த யுத்தத்தில் வந்து ரத்த வெள்ளம் வந்து ஒரு குதிரையினுடைய கடிவாளன் வரலும் வருதான். குதிரையினுடைய கடிவாளன் வரலும் ஒரு 300 கிலோமீட்டருக்கு ரத்தம் ஓடுதான். 300 கிலோமீட்டருக்குனா எப்படி சொல்கிறது, ஒரு பெங்களூர்லேருந்து சென்னை வரலாம், இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் வரலாம், குதிரையினுடைய கடிவாளன் இவ்வளோ ஹைட்டுக்கு ரத்தம் எப்படி ஓடும் பாருங்கள். அப்படியே ரத்தம் புரண்டு ஓடுதான் அப்படியே. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து மாம்சம் ரத்தம் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்போ பாருங்கள் எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை அழிக்கணும், இயேசு கிறிஸ்துவை அழித்து மெஸ்ஸியாவை அழித்து ஜெருசலேமை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை கிராப் பண்ணணும், நிலத்தை எடுக்கணும், யூத ஜனங்களை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க ஜனங்க எவ்வளோ போராடுறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்காக யூத ஜனங்களை ஒரு காலம் மறக்கலை. யூத ஜனங்க இயேசு கிறிஸ்துவை மறந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமோடும் முற்பிதாக்களோடும் அவர் என்ன பண்ணார், அந்த கவனன்ட், அதாவது உடன்படிக்கை பண்ணதை அவர் மறந்து போல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேசத்தை மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சியை உருவாக்குவதற்காக அந்த அர்மகெதோனில் வென்று அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ரத்த வெள்ளம் அப்படியே ரத்தம் பயங்கரமாக போதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவருடைய துணியெல்லாம் அப்படியே செவப்பாயிடுதான், அப்படியே இன்னும் செவப்பாயிடுதான். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதி ஆகமம் 49 பார்த்தீங்க, 49:11 நான் அதை வாசிக்கிறேன். ஆதி ஆகமம் 49:11 அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கை கழுதையின் குட்டியையும் நட்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். நான் மறுபடியும் படிக்கிறப்பார்.
திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூதா குலத்திலேருந்து வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, மெஸ்ஸியாவை குறித்து இப்படி எழுதியிருக்காராம். யார்? யாக்கோபு மரண நேரத்தில் அந்த முதல் 3 பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க. 4வது பிள்ளை யூதா. இந்த யூதானுடைய வம்சத்திலேருந்து வரப்போகிற இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய துணி வந்து எப்படி இருக்குமானாக்கா சிவப்பாக இருக்குமா, அதாவது ரத்த வெள்ளத்தில் இருக்குமா அது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இஸ்ரேல் தேசம் இயேசு கிறிஸ்துவனுடையது, ஓனர் அவருது. அவருடைய ஜனத்துக்கு கொடுத்தாரு. அந்த ஜனங்க தப்பு பண்ணால் அந்த ஜனங்களை வெளியே எடுத்துருவார். அந்த ஜனங்களை தண்டித்து மறுபடியும் அந்த ஜனங்களை ஒன்றாக சேர்ப்பார். அதுக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து இருக்கிற ஜனங்க பக்கத்தில் தேசத்தில் இருக்கிறவங்க அமக்கலம் பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு அவர் வரார். ஸோ தட்டி கேட்க வரும்பொழுதோ பழி வாங்குகிற அந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சபை எடுத்துக்கொண்ட பிறகு நடக்க போகிற இந்த சம்பவம். ஸோ பழி வாங்கும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவ முகமுகமாக அப்படியே பார்க்குறாங்களா. ஈவன் அபக்கூக்கில் பார்த்தீங்க, அது கூட படிச்சிடலாம். அபக்கூக் ரொம்ப நல்ல வசனம் அது. அபக்கூக் 3 நினைக்கிறேன். ஆமாம் 3:1 படிக்கிறேன் நான். அபக்கூக் தீர்க்கதரிசி சீகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபத்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அதாவது ரேஸ் கதிர்வீச்சு வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கையிலிருந்து அந்த ரேஸ் வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் தோமாவிலிருந்து, அதாவது யூத தேசத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் மீட்டு பர்வதங்களுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் மீட்டு வெளியே வந்தாராம். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. ஸோ அந்த கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய அந்த கையிலிருந்து இறங்குகிற அந்த வல்லமையை வைத்திருக்கார் பாருங்க உள்ள. அந்த வல்லமையையும் பார்த்துட்டு ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலைக்குள்ளே இருக்கிறவங்களாம் பயந்துடுறாங்களா. அப்படியே அந்த துணி கூட சிவப்பாக இருக்குதான். சரி, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி சிவப்பாக இருக்குனாக்கா ரத்த வெள்ளத்தில் இருக்கான். இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு அபக்கூக். தேவன், அதாவது ரெண்டாவது வசனத்தில் கீழ்ப்பகுதியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கோபத்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஸோ நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க, கர்த்தரை எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டுங்க. கோபத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், கோபத்தில் இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு யூத ஜனங்களுக்கு இரக்கத்தை நினைத்தருளும். நாங்கள் தப்பு பண்ணதான் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போ நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற ஜனங்க இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்றாங்க பாருங்கள். அவருடைய நாமத்தை உரத்த சத்தமாக கூப்பிட்டு அவரை அழைக்கிறாங்க பாருங்கள். அவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு. இப்படி தான் வந்து பவுல் வந்து ரோமரில் 10 எழுதுறாரு. அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களுக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு அந்த நாட்களில். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரல் என்னை காப்பாற்றும், நான் உங்களை நம்புகிறேன், தயவுசெய்து என்னை இந்த பிடியிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் கூப்பிடும் பொழுதோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு. ஸோ அவருடைய அந்த பிரசன்னத்தை பார்க்கும் பொழுதோ மெஸ்ஸியா, ஐயோ நம்ம இது போல் நம்மளுடைய முன்னோர்கள் இது போல் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இரக்கத்தை நினைத்து இரக்கத்தின் அடிப்படையில் எங்களை காப்பாற்றுங்க. மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். இரக்கத்தை நினைத்தருளும். எப்போ? கோபத்தில் இருக்கும் பொழுது இரக்கத்தை நினைத்தருளும். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, எங்களை தண்டிக்காதீங்க, போதும். எவ்வளோ கஷ்டம் ஆகிப்போச்சு, புறஜாதியர்கள் எங்களை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களை சுக்குநூறாக்கிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, இரக்கத்தோடு இந்த காரியங்களை செய்யுங்க. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இரக்கத்தில் அவங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த 1000 வருஷ அரசாட்சி மறுபடியும் ஜெருசலேமில், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்றத இந்த பைபிள் ஸ்டடி. ஸோ இதை மொல்லமாக கவனமாக பாருங்கள். இந்த ஒரு வசனங்கள் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் மொல்லமாக வாசிங்க. ஐசாயா 35, 34, 61 இதெல்லாம் வந்து கோபத்தினுடைய நாட்கள் அப்படின்றத இதெல்லாம் ஒன்று நீங்கள் யோவேல் 3:3 6 இதெல்லாம் நீங்கள் வாசிக்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ கர்த்தரை நேரடியாக பார்த்து நேரடியாக அவர் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி
அவங்க எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. பிந்தினோர் தான், ஆனால் அன்னைக்கு முந்தினோர் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் நமக்கு இந்த பாயிண்ட். வரப்போகிற நாட்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம